ஹாய், வெல்கம் பேக் டு ரியானா பே. இன்றைக்கி நம்ம சேனலில் பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட் பெட் செக்ஷன் பற்றி பார்க்கலாம் வாங்க. அரவானா பாரு, அரவானா கவர்ல கட்டி தொங்க விட்டுருக்காங்க. எவ்வளோ இந்த ஒயிட் கலரு? இது 100 ரூபாய். அப்படியே பாட்டு ஃபீமேலா அது? ஃபீமேல். இது இதுவும் ஃபீமேலா? இது 4 தான் ஃபீமேல். பாட்டிலோட 100 ரூபாவா? பாட்டிலே 50 ரூபா இருக்கும். ஃபைட்டர் ஃபீமேல் எவ்வளோ? ஃபீமேல்லாம் ஃபீமேல் கேட்டீங்க? ஃபுல்லாக இருக்குடி, நிறைய இருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே நாங்கள் ஒரு கோம்பை குட்டி பார்த்தோம். எவ்வளோண்ணா? ப்ரைஸ் வந்து 7000 ருபீஸ் சொன்னார். நல்ல ப்ரைஸ் தான். ஏன்னா வாங்கிடலாமா கோம்பை? சென்னையில் தான் இருக்கீங்க? ரீட் நீங்கள் பண்ணுறீங்க? ஃபீமேல் இருக்கான். மேலா ஃபீமேலா? என்ன டாக்ஸ் இதெல்லாம்? எவ்வளோ ரேட்டு? கன்னி எவ்வளோ? இது கோல்டன் டிரைவர் எவ்வளோ? இது எவ்வளோ? ஒரு கிலோமீட்டருக்கு இப்படி தான் இருக்கு. இது என்ன நாய்? இது வந்து சிப்பி பாறையோட குட்டி. இதுவும் 7000 ருபீஸ் சொன்னாங்க. எத்தனை நாள் குட்டி இது? குமாரியானா கோம்பை நான் பார்த்துட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். ஜாலியாக தூங்கிட்டு இருக்கான். பெர்ஷியன்ல ப்ரௌன் கலரா? நல்லா புதுசுன்னு வருமே. இந்த கலர்லாம் இருக்கா பெர்ஷியன்ல? எவ்வளோ அது? 8000. எவ்வளோ கலருக்கு எவ்வளோ வெரைட்டி இருக்கு? கூகுளில் போடுங்க எவ்வளோ கலர் வரும். நான் ஒயிட்டு கிரே தான் பார்த்துருக்கேன். என்னென்ன எல்லா கலர்லாம் இருக்குது. ப்ரௌன்ல கூட இருக்கு, பாத்துறீங்களா? ஒயிட் ப்ரௌனு. ஏன்னா ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட். இது நாட்டுக்கோழி ஏஜென்சி.
கரெக்ட். எது இதுவா? இங்கே வந்து லவ் பேர்ட்ஸு, ஃபின்ச்சஸ்லாம் இருக்குது, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் இருக்குது. நியர்பை பெட் ஷாப்பில் நமக்கு கிடைக்கிற ப்ரைஸ் விட இங்கே கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இங்கே வந்து வாத்து, கின்னி கோழிலாம் வச்சுருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி கோழி எல்லாமே இங்கே கிடைக்குது. சண்டை சேவல்லேருந்து நாட்டுக்கோழி எல்லா விதமான கோழியும் வச்சுருக்காங்க. கருங்கோழி கூட பார்த்தோம். ஒயிட் கலர் தூங்குது விட்டுரு. எந்திரி போதும் வா. இந்த இடத்துல வந்து கலர் கோழி கொஞ்சம் விற்றுட்ருக்காங்க. நாங்கள் சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் ₹1 விற்பாங்க. இப்போ ₹10 விற்கிறாங்க. இது கலராக இருக்கேன்னு வாங்கிட்டு வருவோம். வீட்டுக்கு வந்தால் பாதி வந்து பூனை சாப்பிட்டு போயிடும், காக்கா தூக்கிட்டு போயிடும். ஏதோ 1-2 மிஞ்சி பெருசாக வளரும். அதுவும் வளர்ந்த உடனே வெள்ளை கலராக ஆகிடும். வாங்கிக்கலாம் கூண்டு வாங்கிட்டே வாங்கலாம். மேலே பாரு அப்படியே வச்சுருக்காங்க. சிக்கா இது பறந்துடாதா? அழகா இருக்கு. இங்கே வந்து நிறைய வெரைட்டி வச்சுருக்காங்க. வளர்க்குறதுக்கு தேவையான சேவல் கோழி இருக்குது. அப்புறம் சாப்பிட்றதுக்கு தேவையானதும் வச்சுருக்காங்க. எல்லாமே ஒரே இடத்துல வச்சுருக்காங்க. ரொம்ப இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரோவாக இருக்குது, கன்ஜஸ்டடாக. அன்றைக்கி நாங்கள் போன அன்றைக்கி கவர்மெண்ட் ஹாலிடே வேறு, ஃப்ரைடே அன்றைக்கி. ஸோ நல்ல கூட்டம், நல்ல வெயில். போகும்போது கையில் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஸ்ட்ரெச் வந்து ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்ட்ரெச் போயிட்டு திரும்ப ரிட்டன் வரணும். நடுவில் வந்து ஆனால் நிறையா உங்களுக்கு கூல்ட்ரிங்க் ஷாப்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதுவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கருப்பு கோழி. ஆமாம், கால் கூட கருப்பு கோழி வாங்கி ஜாஸ்தி ஏன்னா வாங்கி போலாமா? சாப்பிட பிளாக் கலர் பம்பி நான் பிளாக் கலர் என்னது?
பெட் ஏரியா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லாங் ஸ்ட்ரெச் தான் அது. இதை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரத்துக்கே ஒரு 1 hour மேலே ஆகிடுது. இதை வாங்கலாமான்னு சொன்னால் வேணுன்ற. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். பாய் பாய்.